ஹலோங்க, வெல்கம் டு கிருத்திகாஸ் டைம். நான் ஃபஸ்ட்டு வீடியோ தான் மேக் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக. ஏன்னா எனக்கு இது மேக் பண்ணி ஆகுன்னு தோணுச்சு. நான் ஒரு 90s கிட்ங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸோ என்னோடய டைமில் நான் படித்து வந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா, ஃபிலிம்ஸ் அவங்க எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா, கைண்ட் ஆஃப் ரொமான்டிக்காக, காதல் ரிலேட்டடாக, காதல்னா போகணும், ரொம்ப உயிரை விடணும், அம்மா அப்பாவை அகெயின்ஸ்டாக போய் காதல் பண்ணணும். லைக் இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த பீரியடில் அந்த மூவிஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போது ரொம்ப பேர் ரொம்ப பொண்ணுங்க அதில் விழுந்து போனவங்களாம் இருக்காங்க, அதில் இல்லாதவங்களும் நல்ல பெருசாக வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி சில பேர் இருக்காங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எனக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்போ நான் பார்க்குற மூவியில் எதை ஹையாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இனி காதல்னு பெருசாக வருதா? இல்லை. ஆனால் பின்ன எதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? ட்ரக் கல்ச்சர், அதுக்கப்புறம் செக்ஸு, அதுக்கப்புறம் ட்ராகிங், இல்லைன்னா ரேப்பிங். இதெல்லாம் எதுக்கு, என்ன ப்ரொஜெக்ட் பண்ண அவங்க நினைக்கிறாங்க? இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கதை தான் நாங்கள் காட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் அது காட்ட 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 என்ன, நீங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க, நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்க அவங்களுக்கு? இதனால் நான் ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் என் குழந்தைங்களோட ஒரு படத்தை பார்க்கக்கூட முடியாது. ஒரு படம் எடுத்தால் ஒரே ஒரு மாதிரி சீன் வந்துருமோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனையோடையே இருக்கும். முன்னாடிலாம் நாங்கள் கிஸ்ஸிங் சீன் வந்தால் ஏதாவது அம்மா அப்பா தப்பாக நினைப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும்.